நாம் தமிழர் கட்சி எப்போ திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திச்சுட்டு வந்தாங்களோ அப்போ இருந்து அண்ணன் சீமானும் அந்த கட்சியின் நடவடிக்கையும் முழுக்க முழுக்க விஜய் பக்கம் திரும்பிடுச்சு. இதை யாராலையும் மறுக்க முடியாது. இதுக்கு அவங்க எவ்வளவு சப்பக்கட்டு கட்டினாலுமே உண்மையிலேயே ஸ்டாலினை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் விஜயை கடுமையாக தாக்குறாரு. போற இடமெல்லாம் அந்த மேடைகள் என்ன மேடையா இருந்தாலும் சரி, எந்த தலைவர்களுக்காக போடப்பட்ட மேடையா இருந்தாலும் சரி, ஆனா சீமானன் விஜய் குறித்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறாரு. சமீபத்தில் சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அவர் தினமும் இப்போ விஜயை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி அவர் பேசும்போது சொன்னாரு, விஜயை பாஜக மிரட்டிருச்சு, சிபிஐக்கு பயந்துட்டு தான் விஜய் இப்போ பம்ம ஆரம்பிச்சிட்டாரு. விஜயோட அரசியல் வாழ்க்கை கரூருக்கு முன் கரூருக்கு பின்னு பிரிக்கலாம். ஏன்னா சிபிஐக்கு வழக்கு மாறிடுச்சு. விஜய் தப்பிக்கணும் அப்படின்னா அவர் பாஜக கூட அனுசரிச்சு தான் போகணும். டைரக்டா கூட்டணி வைக்கிறதுனால இன்டைரக்டா கூட்டணி வச்சுக்கிட்டாரு. இதுதான் விஜயோட நிலைப்பாடு அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொல்லக்கூடிய கருத்து உண்மை. அவர் விஜய் பயந்துட்டாரு, அதனாலதான் சிபிஐக்கு வழக்கு மாறிடுச்சு, அது எஸ்கேப் ஆகிறதுக்காக பாஜக கூட ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டுக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் உண்மை என்றால், அப்ப நாம் தமிழர் அரசியலை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முன் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின், அதாவது விஜயலட்சுமி அப்படின்ற ஒரு பெண் கொடுத்த வழக்குல, அந்த புகார்ல உச்சநீதிமன்ற வழக்குல வந்த தீர்ப்புக்கு முன்னாடி பின்னாடி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? அந்த வழக்குல உங்களுக்கு உதவி பண்ணது யாரு? டெல்லி உச்சநீதிமன்றத்துல ஒரு ஃபேவரான தீர்ப்பு அண்ணன் சீமானுக்கு வந்தது. அப்ப சீமான் யாரு கூட அண்டர் கிரவுண்ட் டீலிங் வச்சாரு? எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ தலைவர்களை அவர் சந்திச்சுட்டு வந்தாரு. நிர்மலா சீதாராமனை சந்திச்சாரு, குருமூர்த்தியை சந்திச்சாரு, அதுக்கப்புறம் பாஜக முக்கிய தலைவர்களோடலாம் சந்திச்சாரு. இப்படிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இது எதையுமே மறுக்காம பேசுவாரு. எப்பயுமே கலார்னு பேசக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் எப்பயுமே பாஜக தலைவர்களை சந்திச்சீங்க அப்படின்னு கேட்டா, நான் சந்திச்சா எதுக்கு, உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறாரு. அது குறித்து ரொம்ப விலாவரியா டீட்டெயிலாம் பேச மாட்டேங்கிறாரு. அப்ப நீங்க யார் கூட கை கோர்த்து இருக்கிறீங்க? உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் டீலிங் யார் கூட? ஒருவேளை நீங்க சொல்லக்கூடிய விஷயம் உண்மை என்றால் விஜய் பிஜேபி கூட கை கோர்த்துக்காரன்னு வச்சுக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? பரமேதிரி திமுக, என் இனத்தை கொன்றொழிச்ச கட்சி திமுக கட்சி, நான் வன்ம வச்சு கருவு இருப்பேன், ஒருபோதும் இந்த திமுக கட்சியை விட மாட்டேன், 1.5 லட்சம் ஆன்மாக்கள் என்னை இயக்குது இப்படின்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு திமுக கூட கை கோர்த்து நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்களே. அவராவது அண்டர் கிரவுண்ட்ல டீலிங்ன்றீங்க, நீங்க டைரக்டாவே டீலிங் வச்சுட்டு இருக்கீங்களே. அதுக்கு ஒரு கதையை சொல்றீங்க பாத்தீங்களா? நலம் விசாரிக்க போனோம், துக்கம் விசாரிக்க போனோம் அப்படின்னு. துக்கம் விசாரிக்க போனதுல பிரச்சனை இல்லை, நலம் விசாரிக்க போனதுல பிரச்சனை இல்லை. ஆனா போயிட்டு வந்ததுல இருந்து விஜய் நீங்க திட்டுறதும், சாட்டை துரைமுருகன் விஜய் குறித்து அவதூறா பேசுறதும், தினம் ஒரு வீடியோ வெளியிடுறதும், ஒட்டுமொத்தமா இன்னைக்கு திராவிட அரசியலை எதிர்த்து வந்த சீமானும் அவரது தம்பிகளும் இன்னைக்கு மொத்தமா விஜய் பக்கம் திரும்பிட்டாங்க. நம்ம தான் சொல்றோமே, பலமுறை சொல்லிட்டோம், நீங்க விஜயை திட்ட உங்களோட வாக்குகளை நீங்க இழந்துகிட்டே வர்றீங்க. ஏன்னா உங்களுக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. 36 லட்சம் வாக்குகள் வச்சிருக்கக்கூடிய நீங்க 36 லட்சத்துல நின்னாலும் பிரச்சனை இல்லை, 36 லட்சத்தை தாண்டிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனா 36 லட்சத்துக்கு கீழே போனீங்கன்னா அது எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய பின்னடைவு. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, ஏன்னா நீங்க ஜாலியா அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டுட்டு அமௌண்ட்டை வாங்கிட்டு வீட்டில் போய் படுத்துக்குவீங்க. ஆனா உங்களை நம்பி வாக்களிச்ச அத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு என்ன பாடம் நீங்க புகட்டுறீங்க? அவங்க எவ்வளவு பெரிய நம்பிக்கையோட உங்கள்கிட்ட இருந்திருப்பாங்க. இன்று வரை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகளை பார்த்து நம்ம வியந்து போகலாம். நானுமே ஒரு காலத்துல அந்த தம்பியா தான் இருந்தேன். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தள்ளி வந்தாச்சு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகளை பார்த்து நம்ம வியக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அண்ணன் சீமான் குறித்து ஒரு சின்ன விமர்சனம் வச்சாலும் கூட, நீங்க நாகரிகமா வச்சாலும் கூட தக்க பதிலடியை கொடுக்கணும்னு வருவாங்க. காரணம் என்ன? அண்ணன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாங்க. அந்த பாசம் வச்சிருக்கிற தம்பிகளுக்காவது நீங்க உண்மையா இருங்க. ஏன்னா உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள், அங்க தலைவர்கள் கிடையாது, 2ஆம் கட்ட நபர்கள் இருப்பாங்கல்ல, நீங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் சிங்சாம் போட்டுட்டு அவங்களுக்கு தெரியும் நீங்க என்னென்ன பண்றீங்க, நீங்க யார் யார் கூட பேசுறீங்க, நீங்க யார் யார் கூட தொடர்பில் இருக்கீங்க அப்படின்லாம். நீங்க சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, ஒரு இடத்துல கூட பாஜக தலைவர்களோட நீங்க மறைமுகமா கூட்டணி வச்சுக்கிறது இல்லையா? நீங்க யார் கூடயும் பேசுறது இல்லையா? எத்தனை தலைவர்கள் கூட நீங்க பேசுறீங்க? யார் யாரை நீங்க சந்திச்சீங்க? நிர்மலா சீதாராமனை நான் சந்திக்கல, ஆனா சொல்லுவீங்களே, என் தாயின் மீது, தலைவன் மீது, தமிழ் மீது சத்தியமிட்டு சொல்றேன். ஒரு முறை சொல்லிடுங்க. இத்தனை பேர் மேல சத்தியமிட்டு சொல்றேன், நான் யாரையும் சந்திக்கல, யார் இடத்துலயும் நான் பணம் வாங்கல, எனக்கு யாரும் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கல, எந்த அஜெண்டாவும் கொடுக்கல, எந்த அசைன்மெண்ட்டும் கொடுக்கல. ஒரே ஒரு முறை உங்க தமிழ் மீது, தாயின் மீது சொல்லிருங்க. அண்ணன் பண்ணக்கூடிய ஆள் தான், அதெல்லாம் பண்ணிடுவாரு. ஆனா ஒரு இடத்துல கூட எல்லா இடத்துலையும் பிசிறு தட்டாம இருந்த சீமான், விஜய்னு ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் நினைச்சது என்னன்னா, விஜய் எப்படியாவது நம்ம கூட வந்துருவாரு, தமிழ் தேசியம் பேசுவாரு, தத்துவத்தை முன்வைப்பார் அப்படின்னு. ஆனா நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி தத்துவம், கொள்கை, கோட்பாடு நீங்க வரையறை செஞ்சு வச்சிருக்கீங்களோ அது போல விஜய்க்கு தார்மீக உரிமை இருக்கு. அதுதான் ஜனநாயக நாடு. அவர் என்ன அரசியல் தத்துவத்தை வேணாலும் முன்வைக்கட்டும். அவர் சரியா இல்லை, அவர் தத்துவம் சரியில்லைன்னா மக்கள் நிராகரிக்க போறாங்க. நீங்க எதுக்கு சொல்றீங்க? இப்பதான் நமக்கு தெரியுது, ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாருமே? முதல்ல இந்த தத்துவத்தை தான் வைக்கணும், இதை தான் பேசணும்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? இப்பதான் ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெளிவா புரியுது. நம்ம எல்லாருமே ஒற்றுமையா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இவர் ஒரு பிரிவினை உண்டாக்குறாரோ அப்படின்ற அச்சம் நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுது.
நீங்க எவ்வளவோ விஷயங்கள் தத்துவத்தை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கீங்க, நல்ல நல்ல விஷயங்கள் பேசுறீங்க. ஆனா உங்களோட செயல்பாடுகள் இருக்குல்ல, 2016 உங்க கூட கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்த வேட்பாளர்கள் எல்லாரும் இப்ப எங்க இருக்கிறாங்க? அவங்க எல்லாரும் என்ன ஆனாங்க? 2021 இருந்த வேட்பாளர் 24 இருந்தாங்களா? 24 இருந்த வேட்பாளர்கள் இப்ப 26 வருவாங்களா? 26 இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் 2029 31 இருப்பாங்களா? இது என்ன புது புது பொருளா? அப்டேட்டா வாங்கினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வேட்பாளர் நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்பீங்க. புது புது வேட்பாளரை கொண்டு வந்து நிறுத்துனீங்க அப்படின்னா மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? ஒரு விஷயத்துல அத்தன்டிகேட்டா இன்னைக்கு நீங்க விஜயை சொல்றீங்க அவர் தத்துவம் சரியில்லை அப்படின்னு. ஒருவேளை நீங்க சொல்வது போல அவர் தத்துவம் சரியே இல்லைனாலும் அந்த தத்துவத்துல உறுதியா நிற்கிறார்ல. ஆனா நீங்க எவ்வளவு விஷயங்களை மாத்தி மாத்தி பேசுறீங்க. ஒரு அத்தன்டிகேஷனான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கீங்களா இது வரைக்கும்? காலையில ஒன்று பேசுறீங்க, மதியம் ஒன்று பேசுறீங்க, நைட் ஒன்று பேசுறீங்க. திடீர்னு விஜய் என்னோட தம்பின்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லாதவர்னு சொல்றீங்க. அவர் என்னை விட நல்லா டான்ஸ் ஆடுவார் அப்படின்னு சொல்றீங்க. முதல்ல நீங்க டான்ஸே ஆட மாட்டீங்க. நாம் தமிழர் கட்சியை எத்தனை லட்சம் பேர் நம்பி இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய மாற்று அரசியல் முன்னெடுக்கிறது அண்ணன் சீமான் வந்து எப்படியாவது வந்து ஆட்சியை பிடிச்சுவார் அப்படின்னு எத்தனை பேர் காத்துட்டு இருந்திருப்பாங்க. அத்தனை பேருக்கும் துரோகம் செய்கிற வேலையை தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக 2 பேர் தான், சாட்டை துரைமுருகன் அண்ணன் சீமான் தான் இந்த கட்சியை நெகட்டிவாக கொண்டு போறாங்களோ அப்படின்னு அச்சம் ஏற்படுது. இன்னும் பல பேர் நம்பிட்டு இருக்காங்க அண்ணன் ஆட்சி அமைச்சிருவாரு. இத்தனை பேரை தாண்டி போய் அமைச்சர முடியும் நம்ப முடியுதா? அவர் தான் பல நாள் சொல்லியிருக்கிறாரு, தேர்தலில் மக்கள் வந்து ஒரு நாள் என்னை தேடுவார்கள் அப்படின்னு. தேடுற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும்ல. நீங்க மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்கிறீங்க. ஒரு விஷயத்துல கூட ஒரு உறுதியான நிலைப்பாடு கிடையாது. திடீர்னு ஆதரிச்சு பேசுறது, திடீர்னு எதிர்த்து பேசுறது. இப்ப என்ன தேவை இருந்துச்சு? திமுக கூட நீங்க எதுக்கு இவ்வளவு சமரசம் பேசுறீங்க? இவ்வளவு சமரசமா நீங்க போக வேண்டிய அவசியம் என்ன? எத்தனை பத்திரிகையாளர்கள், விமர்சகர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க? சீமான் வந்து டிஎம்கே கூட கன்வின்ஸ் ஆயிட்டாரு, இதுதான் உண்மை. திருச்சி சூர்யான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் சாட்டை துரைமுருகனும் பேசின ஒரு ஆடியோ வெளியாச்சு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? ஒரு கட்சி தலைவரா நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இவர் சொல்றாரு நாங்க வெளியில அப்படிதானே பேச முடியும், அப்படிதான் பேசுவோம் மக்கள் மத்தியில அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு சாட்டை துரைமுருகனை. உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமாங்க அப்படின்னு கேட்கிறாரு. சின்னத்தை முடக்கினதுக்கும் எங்களுக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு திருச்சி சூர்யா கேட்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு நாங்க அப்படிதாங்க அடிச்சு விடுவோம், வெளியில அப்படிதாங்க சொல்லுவோம், வேற என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு பேசுறாரு. இதுக்கெல்லாம் நீங்க நடவடிக்கை எடுக்கல. மற்ற எல்லாருமே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறீங்க, இவர் மேலாம் எந்த நடவடிக்கை எடுக்கலையே. காரணம் என்னன்னா இவருக்கு வசதியான நபர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த கட்சி இன்னைக்கு பிசினஸ் மார்க்கெட்டை அண்ணன் மாத்திட்டாரு. இதை ஏத்துக்கிட்டாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னும் பல பேர் வெளியில வருவாங்க. 2026 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியில இருந்து எண்ணற்ற நபர்கள் வெளியில வருவாங்க. அவங்க எல்லாருக்கும் அப்பதான் புரியும். நீ எப்படி தம்பி இதெல்லாம் சொல்ல முடியும், அண்ணனை நீ எப்படி விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு கோவம் வரலாம். ஆனா நமக்கும் ஒரு காலத்துல அண்ணனை பத்தி பேசினா கடுமையான கோவம் வரும். வீட்டுக்குள்ளே சண்டை போடுவோம், பெத்தவங்க கூட சண்டை போடுவோம், கூட பிறந்தவங்க கூட சண்டை போடுவோம், உறவினர்கள் சண்டை போடுவோம், அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனா நமக்கு அது குத்தும் போது தான் வலிக்கும். ஏன்னா நம்ம கட்சியில ஒரு மிகப்பெரிய ஒரு பிழை என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில கத்தியை வச்சு அடுத்தவனை குத்தும்போது வேடிக்கை பார்ப்பாங்க. எங்க அண்ணன் குத்துறாருன்னா வலிக்குங்க, ஆனா அண்ணன் காரணம் இல்லாம குத்துவாரு அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அதே போல உங்களுக்கு குத்தும் போது தான் அந்த வலிக்கும் போது தான் நீங்க கத்தும்போது உண்மையிலேயே தெரியும். ஒரு நல்ல ஜனநாயக கட்சி அப்படின்னா என்னன்னா அங்க பேச்சு சுதந்திரம் இருக்கணும். கட்சி என் கட்சி நீ வெளியில போ அப்படின்னு சொல்றது அண்ணன் சீமானுக்கு உரிமை கிடையாது. இந்த கட்சி முதல்ல உங்க கட்சி கிடையாது. இந்த கட்சி நீங்க இன்னொருத்தர் வந்து கடன் வாங்கின கட்சி. நீங்க சொல்றீங்க தாவேக வந்து கொடியை வந்து திருடிக்கிச்சு அப்படின்னு. நீங்க பேரை யார்ட்ட இருந்து திருடுனீங்க? ஆதித்யநாட்ட இருந்து திருடுனீங்க. அப்போ உங்களை எப்படி சொல்ல முடியும்? நல்ல கொள்கை, நல்ல தத்துவம், நல்ல பேர், நல்ல வண்ணம், எதை வேணாலும் யார்கிட்ட வேணாலும் யாரும் எடுக்கலாம். அது பேர் திருட்டு கிடையாது. அறிவை இன்னொருத்தர் இருந்து நீங்க திருடுறீங்கன்னு சொல்லுவீங்களா? அது பேர் நாலேஜ் டிரான்ஸ்ஃபர். அது போலதான் இதுவுமே. ஒரு நல்ல கட்சி கொள்கை, நல்ல கட்சி பேரை நீங்க வாங்கிக்கிட்டீங்கல்ல, அது போலதான் விஜய் வந்து மஞ்சள் சிவப்பும் உங்களுக்கு ஒன்றும் பட்டா போட்டு கொடுத்தது இல்லையேன்னு. நீங்க உண்மையிலேயே உங்களை நம்பி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்க உண்மையாருங்க. இதுதான் நம்ம வைக்கக்கூடிய கருத்து. எத்தனையோ முறை நீங்க மாத்தி மாத்தி பேசினாலும் கூட உங்க கூட விடாப்படியா நிக்கிறாங்கல்ல இத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள், உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த நபர்களுக்கு நீங்க உண்மையா இருக்கணும். விஜய்ன்ற ஒரு கட்சியை நான் வீழ்த்தணும் அப்படின்னு சபதம் எடுத்துட்டு அதுதான் என் கொள்கை லட்சியம் நீங்க மாத்தினீங்கன்னா இந்த தமிழ்நாடு மக்கள் உங்களை வெகு விரைவில் அரசியலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தயவு செய்து உண்மையிலே நீங்க சொல்வது போல இலங்கையில் கொன்றொழிக்கப்பட்ட 1,75,000 ஆன்மா தான் என்னை இயக்குது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் உண்மை என்றால், உங்கள் தமிழ் மீதும் தாயின் மீதும் தலைவன் மீதும் சத்தியமிட்டு நீங்கள் சொன்னது உண்மை என்றால், தயவு செய்து இனிமேல் விஜயை திட்டத்தை விட்டுட்டு திராவிட கட்சிகளை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது ஒரு முன்னாள் நாம் தமிழர் கட்சியின் தம்பியாக எனது எதிர்பார்ப்பு.